ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டாக் பிக்சல் கேமிங். இன்னைக்கு நம்ம வந்து நூப் டூ ப்ரோ சேனல்ஸில் வந்து பார்ட் ஒன். ஸோ இது நான் ஆல்ரெடி விளாண்டுட்டு தான் இருந்தோம். இப்போ தான் சடனாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனால இப்போ பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ 1334 பிளாக்ஸ் வச்சு இதில் வந்து எப்படின்னா இதில் வந்து ஒன் பீஸ் ஒரு பேஸ்ட் கேம் இது நம்ம கிரைண்டிங் பண்ணி 2800 கிட்ட மேக்ஸ் லெவல். ஸோ அதனால் கிரைண்ட் இப்போ நான் செகண்ட் சீல் இருக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக பேர் மாற்றினேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நம்ம டார்க் பிக்சல் கேமிங் போட்டுடுறேன். ஸோ இப்போ சப்போஸ் எங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் டிபிஜிஎஃப் போட்டுக்கோங்க, டார்க் பிக்சல் கேமிங் ஃபேன்ஸ். அப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ஆல் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு பிளாக் சூட்ஸில். ஸோ 1327 கேஸ் ஃப்ரூட் எக்யூப்டு இல்லை வந்து வாட்டர் குன்ஃபோ இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இது வந்து 1350 இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ நான் மேக்ஸ் லெவலில் நான் பண்ணிட்டுருப்பேன். ப்ளஸ் நான் வந்து ரோப்ளாக்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர். ஸோ நான் ரோப்ளாக்ஸ் கேம் போடுவேன். ஸோ நான் ஒரு நாள் விற்று நான் அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ பிளாக்ஸ் வச்சு நான் மீதி ஏன்னா எல்லா கேம் கவர் பண்ணும், உங்களுக்கும் போர் அடிக்கலாம். ஸோ நான் அது யோசிக்கிறனால தான் நான் வந்து இது நான் 217 வந்துட்டேன். தப்பு ஸோ நான் ஜப்பான் போட்டு வெயிட் பண்ணுங்க, ஸ்பாட் பண்ணுறேன் நீ. ஸோ நான் இது மேக்ஸ் லெவலில் போகிறேன். ஸோ இது இன்னொன்று அக்கௌண்ட் இருக்குது, அது இது 1500. ஸோ அது வந்து கொஞ்சம் வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு கேட்டேன், ஃப்ரெண்டு கொடுத்து இது நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது முன்னாடி வந்து என்கிட்ட வந்து இது இந்த சார்க்கே ரெடி. ஸோ அது நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இல்லை ஃபுல் கிரைண்டிங் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதனால இப்போ இந்த அக்கௌண்ட் வச்சு நான் ஆடித்துக்கிறேன். ஸோ நான் கேஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டேன். கேஸ் ஃப்ரூட் இது அதுலேயே லைட் மாடலான இருக்கிறேன். சரி நம்ம வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னால. ஸோ மாஸ்டர் 219 300 வேப்பர் கண்டென்சேஷன். இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடையது. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது. ஸோ நான் புது கேம்ஸை நான் ஆடுவேன். ஸோ அதில் மோஸ்ட்டாக நான் விளாண்ட கேம்னா ஸோ பிளாக் ஸ்டோர்ஸ் லெவல்லேருந்து நான் கம்ப்ளீட் டீட்டெயில்னால் நான் வந்து சொல்லிடுவேன் எப்படின்னு. ஒன்ஸ் நான் 1500 அடுத்த ஐலண்ட் போவேன், தேர்ட் சீக். அப்போ நான் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் ஈஸி இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ அட்லீஸ்ட் நான் வேறு வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ நான் அதை எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஷிப்ஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் 1350 இது வேறு நம்ம இந்த அப்டேட் வந்துருக்கு நம்மளுக்கு இப்போது கண்ட்ரோல் அப்டேட் காஷ். ஸோ கண்ட்ரோல் அப்டேட்டில் வந்து கண்ட்ரோல் இது மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு இதை புதுப்புறாரு. நான் டீட்டெயிலாக பார்க்கல, நான் டீட்டெயிலாக பார்த்தோன்னே உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் இதை அப்டேட் பண்ணுறேன். போக போக நான் சொல்லிடுவேன் இந்த அப்டேட்டில் என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் வரும். இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் கிஃப்ட்ஸ் வரும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா நான் லாஸ்ட் இயர் கூட நான் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணேன். ஸோ ஆட்மின் ஆஃபீஸ் சென்டர் கேஸ், ஏன்னா நான் வந்து ஆட்மின் ஆஃபீஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஸ்டீலில் பிரிண்ட் ஆச்சு அந்த மாதிரிலாம் கவர் பண்ணிடுவேன். ஆனால் ஆட்மின் ஆஃபீஸ் அட்டன் பண்ணுறது கேள்விக்குறி தான். ஏன்னா நான் வந்து தூங்கிடுவேன், நான் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து இது இருக்குது. ஸோ 1329 வந்துட்டேன். ஸ்டார்ட்ஸு ஸோ இதில் நான் ஸ்டாட்ஸ் காமிச்சிட்டேன். ஸ்டாட்ஸில் 1000 மேக்ஸ். ஸோ மேக்ஸ் 2800 சரி, எனக்கு 1800 2800. ஸோ எனக்கு அப்பப்போ ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் நான் இப்போ 1350 போக பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துட்டேன் நான் வந்து இதுக்கு. ஸோ மேக்ஸில் போகிற ஆசை. ஸோ அதான். ஸோ நான் ரோபாக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் ஃப்ரீ டு பிளேனா. நீங்கள் இப்போ ரோபக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது என்னன்னா சப்போஸ் எனக்கு ஏதாவது ரோபக்ஸ் இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். ஸோ இதான் கைஸ். இப்போ நீங்கள் இனிமேல் கிரைண்டிங் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் சீலேருந்து செகண்ட் சி எப்படி வரும்னு நான் இப்போ சொல்லி தந்துடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் சீலேருந்து செகண்ட் சி வர லெவல் ரெக்குவயர்மெண்ட் 700 லெவல். ஸோ நீங்கள் இப்போ 700 வந்தோடனே நீங்கள் வந்து மிலிட்ரி டிடெக்டிவ். ஸோ நான் இப்போ வர்பலியாக நான் சொல்லினேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிக்சர் வச்சு காமிச்சிடுவேன்.
ஸோ நீங்கள் வந்து இவனை நீங்கள் வந்து ப்ரிசன் போகணும். நீங்கள் ப்ரிசன் போனோடனே மிலிட்ரி டிடெக்டிவ் இருப்பான், என்ட்ரன்ஸில் இருப்பான். ஸோ நீங்கள் மிலிட்ரி டிடெக்டிவ் வந்து அவன் வந்து சொல்லுவான், நீ இந்த ஸ்வான் பாஸ் இருப்பான், நீங்கள் வந்து ஃப்ரோசன் வில்லேஜில் போய் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லுவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ரோசன் வில்லேஜ் போயிட்டு நீங்கள் வந்து டிஃபீட் பண்ண அவனை போய். ஸோ அவனுக்கு கீ கொடுத்துருவான். அந்த பெரிய கதவு மாதிரி இருக்கும், நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து பண்ணி ஸ்வான் பாஸ் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணணும். இல்லை, ஸோ நீங்கள் இப்போ ஸ்வான் பாஸ் டிஃபீட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அப்புறம் முடிஞ்சிடும். ஸ்வான் பாஸ் டிஃபீட் பண்ணோடனே யாரும் மெசேஜ் வரும், அதை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் கிட்ட பேசுங்கன்னு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் நீங்கள் இருப்பான்னு சொல்லிடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்னா மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். இது நான் பார்த்து ரியல் பிளாக்ஸ் வச்சுலான்னு. எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் வந்து நீங்கள் ஒரு சீலேருந்து சி வந்து கப்பலில் தான் போக முடியும் உங்களால். ஸோ அதனால் வந்து ஸோ இப்போ அந்த கப்பலில் போகிறனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து கேப்டன் இருக்கணும். ஸோ அந்த கேப்டன்னால் இப்போ வந்து நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசி நீங்கள் வந்து செகண்ட் சி வந்து போகணும். ஸோ நீங்கள் அது முடிச்சப்போ நீங்கள் வந்து அது வந்து இப்போ மிடில் டவுன்லலாம் இருப்போம். உங்களுக்கு மிடில் டவுன் அது ஏன் இந்த பக்காரு தெரில கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணனால தெரில, ஏதாவது பக்காச்சுன்னா நான் அதுக்கு மாதிரி ஒரு எஃப்பிஎஸ் மேபி அஃபெக்ட் ஆகல எனக்கு. இல்லை, எஃப்பிஎஸ் மட்டும் நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கு எதுவுமே போட்டேன். எனக்கு எப்போவுமே இல்லாமல் அவ்வளோவா இது ஆகாது, அவ்வளோ ஸ்மூத்துன்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சோன்னே நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ நான் இதை பார்த்துக்கிறேன். கர்ஸ்ட் கேப்டன் பாஸ் வந்துட்டான். இது நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம வந்து இது கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கும். நான் அட்டாக் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு வந்து லெவல் வேணும். இது கர்ஸ் கேப்டன் ஃபஸ்ட் டைம். இது சிவர் அன்ஸ் டவுன் இன்வெஸ்ட் பண்ணினா கர்ஸ் கேப்டன் நீங்கள் உங்களால் ஹாண்டட் கேஸ்டில் தான் இருக்கீங்க. யாரோ கண்ட்ரோல் மூவ் போட்டுக்கிறேன் கைஸ், அதனால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும், அதை மன்னிச்சுக்கோங்க. எனக்கே அவ்வளோ தெரில, ஏன்னா கண்ட்ரோல் இப்போ கண்ட்ரோல் மூவி தான் இந்த ஷீல்டு தான். ஸோ நான் வேறு அட்டாக் பண்ணிட்டுக்கிறேன். ஐயோ, மவுண்டியெல்லாம் போக அட்டாக் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்து போடுறேன். ஸோ வந்து 2331 டேமேஜ் எக்ஸ்பி நம்ம வந்து. ஐயோ என்ன சொன்ன போகணும். ஓகே, வேறு கண்ட்ரோல் மூவ் பண்ணிட்டுருக்கணும். பவுண்டரி வந்துச்சு. இந்த அவன் என்ன பண்ண. ஐயோ எக்ஸ்பீரியராக போயிட்டு இருக்க. அவன் எனக்கு தெரியாது, அவன் வந்தான். ஸோ 6000 நீங்கள் இல்லை பிபி பண்ணலாம். ஸோ கேஸ் ரூட்டை யூஸ் பண்ணேன். சரி லைட்டுக்கெலாம் போகலான்னு இருந்த ஐடியாவில். ஸோ என் ஃப்ரெண்டை சரி கேஸ் யூஸ் பண்ணுறான்னு, ஏன்னா எனக்கு லைட் அவ்வளோ பர்சனல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். என்பிசி எவ்வளோதே நான் வேணும். ஸோ நான் வேறு 20 கேஸ் மீட்டர் வேறு. ஐயோ தெரியல கண்ணு டார்க்காக இருக்குது கைஸ். ஆனால் நான் இங்கேருந்து கிளம்பி ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மவுண்டி போகணும். ஐயோ 2.5 மவுண்டி இருந்துச்சா, நம்ம 2.5 2.4 வச்சுக்கேன். நான் என்ன பண்ணல.
ஆனால் இவன் கிரியேஷன் யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல, கிரியேஷனாக இதாகணும். டாப் கொடுக்குறோம் சில நினைப்பேன். அதான் நல்லா பயிற்சியில் கோர் எப்பவுமே. ஸோ நான் வந்து இதில் செகண்ட் சி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி எனக்கு செகண்ட் சி. ஸோ செகண்ட் சிலன்னு டச் இப்போ 1500. உங்களுக்கு வந்து செகண்ட் சியில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும். ட்ரேடிங் சிஸ்டம்னு நம்ம ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் செகண்ட் சி. அதுக்கப்புறம் கோர் இருக்கும். கோர் வந்து இந்த ஃபேக்ட்ரி ரேட் மாதிரி இதில் வந்து செகண்ட் சி ரேட் பண்ணி நம்ம ஃப்ரூட் அவைக்கன் பண்ணிக்கலாம். அது சொல்லிடுறேன். ஸோ சில ஃப்ரூட்ஸ் அவைக்கன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த அவைக்கன் இந்த ஃப்ரூட்டில் வந்து நம்ம வந்து செகண்ட் சீல தான் பண்ண முடியும், ஃபஸ்ட் சீல் அவ்வளோ இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் சீ பொறுத்து பிகினர் ஐலாண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் சீ கொஞ்சம் டெவலப்பிங் ஐலாண்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து லைட் ஃப்ரூட்டு அந்த மாதிரி அவைக்கன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் சீல இருக்கிறவங்கனால தான் முடியாது. ஆண்டா 33,000 மாஸ்டரியில் நம்மளுக்கு இது கேஸ் ஒரு இது மாஸ்டர் ஆகிடுச்சு லெவல் இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து அவங்களால சில ஃப்ரூட்ஸ் ஒரியர் வந்து உங்களை அவைக்கன் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டே அவைக்கன் பண்ணலாம் நல்லாயிருக்கும்னா செகண்ட் சீலால் பண்ண முடியும். செகண்ட் சீலால் பண்ண முடியும் உங்களால். அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நம்ம ஃப்ரூட் மாதிரி நம்ம ட்ராகன் கூட மாட்டலாம், ராக்கெட்டு ட்ராகன் அதெல்லாம் சேலஞ்ச் வந்து செகண்ட் சீலால். அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஆரா ஒரு கலர் மாதிரி ஆரா அபிலிட்டி. ஸோ நான் ஏன் ஆரா காமிக்கிறேன். ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்ல இருக்கும். நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு செகண்ட் சீல ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரேடிங் ஒரு அவகேட் பண்ண மூவ்ஸ் வாங்கலாம். ஸோ லைட் ரேடு அதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் ரேடு இருக்குது, நார்மல் ரேடு இருக்குது. நார்மல் ரேடில் வந்து செகண்ட் சீல போனாங்க தேர்ட் சி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் மீடியம் இது. தேர்ட் சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு மாதிரி அதை நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு செகண்ட். அதுக்கப்புறமா வந்து இந்த ஐலாண்ட் ரொம்ப தூரம். ஸோ உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரூட்ஸ் வேணும். அது நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீதி வந்து நீங்கள் ஹையர் இதில் வந்து டைட்டில்ஸ் உங்களுக்கு வரும். செகண்ட் சீல டைட்டில்ஸ் வந்து இது இப்போ உங்களால் டைட்டில்ஸ் நல்லா இது பண்ண முடியும். ஸோ டைட்டில்ஸ் வந்து நம்ம வந்து செகண்ட் சீல நம்ம இந்த 1 மில்லியனு லக் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இது. ஸோ நான் 21,035 போயிடுவேன். மீதி வந்து நான் ஆஃப்லைனில் இருக்கப்போ கிரைண்ட் பண்ணி இதே தான் கைஸ். நான் ஆஃப்லைனில் கூட கிரைண்ட் பண்ணி நான் வந்து 20 லெவல்ஸ் நான் ஏறிடும் டபுள் எக்ஸ்பி போய். ஸோ கைஸில் வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து பிளாக்ஸஸ் போட்டாலும் ஒரு சில ப்ளஷஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ப்ளஷஸ்னால் என்னென்னா கோட் வச்சு நம்மளுக்கு வந்து பேர்ம் ஃப்ரூட்டு நார்மல் ஃப்ரூட்டுன்னு. ஸோ பேர்ம் ஃப்ரூட் வந்து டிஃப்ரெண்ட் இது ப்ளஸ் நார்மல் வந்து டிஃப்ரெண்ட் கோடு. ஸோ அந்த கோடை வந்து நம்ம ரெடிம் பண்ணி நம்மளுக்கு அதில் லக்கு கூட பேர்ம் இது. ஸோ அது இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த அப்டேட் மாட்டேன். இது ஃபாஸ்ட் மோட் மொபைலு ரிடீம் டிஎல்சி கோட் அது இங்கே இது மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கேமரா ஷேக்கு டேமேஜ் கவுண்டர் யாரும் ஆன் பண்ணிக்கலாம். அப்டேட் லாக் ஓப்பன். ஸோ இது கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க கைஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் சவுண்டுக்கு இதில் எடுத்துக்கலாம். காப்பிரைட் இஷ்யூன்னு வந்துருக்கும். நான் யூடியூப் பண்ணலான்னு நான் ஃபஸ்ட்டு ஆளே பண்ணேன். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் போகிறனால அவ்வளோவா. ஸோ கேமிங்கில் பண்ணுறேன். கேமிங் எனக்கு ரொம்ப கேமிங் பிடிச்சது. ஸோ நான் யூடியூப் இது பேஸ் பண்ணி பண்ணலான்னு. ஸோ மறக்காமல் என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கூட பெல் ஐக்கன் வச்சு ஆள் வச்சுருங்க. ஸோ நியூ கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட் பண்ணலாம் கைஸ். அதனால் ஸோ நான் சப்ஸ்கிரைபர் ஏம் வந்து 50 அந்த மாதிரி போகலாம் எனக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஸோ நான் வந்து 1000 எஃப்பிஎஸ் இல்லை அவ்வளோ. எஃப்பிஎஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குனால தான். ஸோ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே அது. ஸோ நான் எஃப்பிஎஸ் செட்டிங்ஸ் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 14 நிமிஷம் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ தெரியும். நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ இதாங்க என்ன இல்லை ரோப்ளாக்ஸ் கண்டென்ட் இது உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுலேருந்து. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது நீங்கள் இந்த கேம் ஆடுங்க போல நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற கூட ஆடுறேன். ஸோ நான் கம்ப்ளீட் ரோப்ளாக்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் வேறு கேம்னாலும் நான் பண்ணுறேன்.
ஸோ வணக்கம் இந்த டார்க் பிக்சல் கேமிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சப்போஸ் உங்களுக்கு யூசர் நேம் வேணுமா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ அவ்வளோ ரிப்பன் நேம் வந்து ஐடி வந்து ரிப்பன் X7, யூசர் வந்து டெட்லி LST70. ஸோ நீ மறக்காமல் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் டிபிஜிஎஃப் போட்டுருங்க. ஸோ இது டார்க் பிக்சல் கேமிங்க நான் புரிஞ்சுப்பேன். ஸோ நீங்கள் சேனலுக்கு எப்படி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட் இது ஸோ இதாங்க நீங்கள் ஃபஸ்ட் சீலேருந்து செகண்ட் சீ நான் அதுக்க செகண்ட் 3500. ஸோ நீங்கள் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஏன்னா ஃப்ரெண்டு கூட வந்து செகண்ட் சி ஃபஸ்ட் சீ செகண்ட் சி போவான். ஸ்டாண்டு கொடுக்க மாட்டாங்க அக்கௌண்ட்டு. அது அதான். ஸோ நான் அதுக்கேமே நான் வந்து பிக்சர்ஸ் மூலியமாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் நான் வர்பலாக சொல்லிக்கிறேன். 300 வேலை பண்ணும் கைஸ். எனக்கு பிளாக் ஸ்விட்ச் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து நான் பிளாக் ஸ்விட்ச்சில் நல்லா ஆடுவேன். இப்போ என்ன நான் பிளாக் ஸ்விட்ச் அப்படியே அவ்வளோ கொஞ்சம் மொக்க ஆச்சு. டபுள் எக்ஸ்பி கோடு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா டபுள் எக்ஸ்பி கோடு 2 ஸோ டபுள் எக்ஸ்பி கோடெலாம் நார்மலாக தான் இருக்குது டபுள் எக்ஸ்பி கோட். ஸோ லெவல் ஏறி ஒரு லெவலில் எல்லாத்தையும் ஏறுது. ஸோ எனக்கு வந்து இது கஷ்டமாக்குது கொஞ்சோன்னு. ஆனால் கஷ்டமாக்கு எனக்கு. ஆனால் ஸோ நான் ஒரு தமிழ் யூடியூபர்ங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பாருங்க. உங்களுக்கு வந்து நான் இமெயிலில் கிடச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ 2.5 மில்லியன் பவுண்டி கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து மற்ற பவுண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பவுண்டி எப்படி பார்க்கணும் கைஸ். இது பேர் வந்து ப்ரொஃபைல்ஸ். நீங்கள் வந்து பிளேயர் சூஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி. ஸோ நான் என்ன நானே இன்ஸ்பயர் பண்ணிக்கிறேன். இல்லை இப்போ இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் பற்றி போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இவன் ஒன் டே ரிச்சஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறமா வந்து ஸோ குளோபலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சேவ் நீங்கள் சேவ் ஸோ நம்ம வந்து இன்னும் 2 லெவலில் இது முடிச்சா நான் வீடியோ முடிச்சுவேன். ஸோ கொஞ்சம் லார்க்காக இருக்கும் கைஸ். பிரைட்னஸ் ஓகே இப்போ நான் பிரைட்னஸ் ஓகே தெரில வீடியோ இருக்குது எனக்கு. ஓகே தெரியுது. யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஹை லெவல் நம்மளுக்கு ஆகும். ஸோ ஆரா யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து இது ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அட்டாக் ஆகும். ஸோ அது இல்லாமல் லோ லெவல்னா ஓகே ஆகும். ஸோ இதான் ரீசெண்டாக நான் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு இப்போ நான் காமிச்சேன் இல்லை கொஞ்சம் அவங்க வந்து மேக்ஸில் எல்லாம் கூட ட்ரேட் டைம் மூலியமாக கிடச்சாங்க. அக்கௌண்ட் டைம் கிடச்சிச்சு. நம்ம வச்சு இல்லை போட்டு
ஒரு இது கரையிடம் ஃபேஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஃபேஸ் ஹேஷ்டேக் ரீச் ஆகும். நான் தட்டி போட்டுறேன். ரீச் ஆகுது. இது ரீச் ஆகுது. ஸோ 236 மாஸ்டி மீறி நான் வந்து 24 இது நான் லீவ் டைமில் தான் மோஸ்ட்லி யூடியூப் போடுவேன். ஸோ நான் தினமும் ஒரு வீடியோ போடுவேன். இல்லைன்னா ஒரு நாள் 2 வீடியோ மாதிரி போடுவேன். ஸோ ரெகுலரி ரோப்ளாக்ஸ் கண்டென்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன். நான் வந்து யூடியூப் பற்றி யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து நான் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து ஆர்வம் பேசிடலாம் வந்து என் ஃப்ரெண்டு பேசுவேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல நான் இந்த மாதிரி இருக்கிறேன். ஃபேமிலிக்கு வச்சேன். ஃபேமிலியாக அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க. ஸோ வந்து ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் லெவல் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் என் ஃப்ரெண்டு கைஸ். ஹலோ சொல்கிறேன். ஸோ கைஸ் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேசியிருந்தேன். சொல்கிறா என்ன யூடியூப் பண்றியா? ஆமா நான் ரியலா யூடியூப் சேனல் பண்றேன். நான் ஸ்ட்ரீமிங் பண்றேன். இப்ப என்னன்னா ஜாயின் பண்ற கொன்னறோம். இருடா நான் நினைக்கிறேன் நான் 35 முடிச்சேன். வெயிட் பண்ணி வீடியோ முடிச்சிடுறேன். என்ன வீடியோ பண்றீங்க? இப்போ வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸ் கண்டென்ட் ஃபுல் ரோப்ளாக்ஸ் கண்டென்ட் பற்றி தான் போட போறேன். பிளாக் சூட்ஸ் வந்து நூப் டு ப்ரோ இல்லைன்னா நூப் அதனால இது. ஸோ இதான் இப்போ இந்த மாதிரி யூடியூப் பண்ணானா நம்மளுக்கு இதான் நான் கட் பண்ணி நான் கால் பண்ணுவா. ஏன் கட் பண்ற? ஓகே गाइस நான் இப்போ லெவல் ஏறிட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐகான் வச்சு. பை गाइस from Dark Pixel Gaming.